விவசாயம்ன்றது சமஸ்கிருத எழுத்து. அதனால நான் பயிர் தொழிலாளி, பயிர் தொழில். விவசாயம்ங்கிறதே சமஸ்கிருதமா, தமிழ் இல்லையா? தமிழ் கிடையாது. நிஜமாவா? எனக்கு தெரியாது. பயிர் தொழில், பயிர் தொழிலாளி. ஆமா சரி, ஓகே. பிரிச்சு பாருங்க, பிரிச்சு பார்த்தா தமிழ் பொருள் தரும். அவர் காலையில 3 மணிக்கு எழுந்துருச்சு, இருட்டா இருக்கும். இவரால் அலாரம் வச்சு மணி 8 ஆச்சா, காஃபி போடு குடிச்சிட்டு போகணும். அவர் காஃபில கிடையாது, வெறும் தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புவாப்ல. அவரு இருட்டுல போவாப்ல. பாம்பு, யானை, புலி, சிங்கம், பூச்சி பொட்டு எவ்வளவு வரும். இவங்க கர்ப்பமூச்சி, ஐயோ கர்ப்பமூச்சின்றாங்க. அவர் எவ்வளவு பூச்சியை பாப்பாரு, பாம்பை பாப்பாரு. இதுவும் இல்லாம இவங்க காடு அடிக்கிறதுனால யானைக்கு வேலை. காலையில 3 மணிக்கு இருந்தா என்ன, நீ தூக்கத்தை பாப்பீங்களா, யானைகளை பாப்பீங்களா? வேலைக்கு போவாரு பைக் எடுத்து. அவர் பைக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்தே போவாரு. வெறும் தண்ணி குடிச்சிட்டு நடந்து போவாரு. இவரு நல்லா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை சாப்பிடு. அவர் ஒண்ணுமே இல்ல, சின்ன வெங்காயம் பழைய குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு வேலை செஞ்சுட்டு அவர் இரவு முழுக்க பகல் முழுக்க அழைச்சு. இவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, ஆனா அழிச்சிக்குவாரு. நம்ம யாருமே, நான் ஒரு சென்னை வாசி, சென்னை மக்கள் பேசுறத நான் கேட்டிருக்கேன். இப்படிதான் சென்னை மக்கள் நடந்துக்கிறாங்க. ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியுது பயிர் தொழிலோட அருமை என்னன்னு தெரியல. ஆனா சென்னை வாசிகளுக்கு பயிர் தொழிலோட அருமையே தெரியல. யாராவது பயிர் தொழிலாளி வந்தாங்க, அந்த வராம பேர் காட்டான் அப்படின்னு. அந்த காட்டான் இல்லைன்னா அவங்களுக்கு சோறு கிடைக்காது. உடைக்கும் போது நம்ம உடம்புல அதிகமா ஹீட் ஆகி நமக்கு அவ்வளவு வேர்வை வரும் அந்த மனிதனுக்கு. அதெல்லாம் தாங்கிட்டு அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவ்வளவு வேலை செய்யாது. அப்ப அவருக்கு எப்படி எரியும்? ஆனா இவங்க அசால்ட்டா வாங்கி வந்து சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஏன் இவ்வளவு தரணும், இவங்களுக்கு ஏன் இலவச மின்சாரம், இவங்களுக்கு ஏன் இலவச பணம், இவங்களுக்கு ஏன் இது, இவங்களுக்கு ஏன் இது. ஆனா இவருக்கு உடம்பு சரியில்லைன்னா காஸ்ட்லி மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குவாரு. ஒண்ணுன்னா அப்படியே குடும்பத்துக்கு ஒண்ணு